குட்டீஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா என்னோட மதர் முதற்கொண்டு நான் வந்து நிறைய பிளான்ட் வந்து இதுக்கு எடுத்திருக்கேன் சேலுக்கு. ஏன்னா நிறைய ஒரு 4-5 மதர் பிளான்ட் இருக்கும்போது என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி. இந்த அழகி எப்படி இருக்காங்க சொல்லுங்கள், வேறு லெவல். அப்பா என் கண்ணை பறிச்சிச்சு. சரி அப்படியே ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். வா வாட் அ பியூட்டிஃபுல் இது இல்லை அடினியம் காம்பினேஷன் மெயினாக. ஸோ 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 ஸ்வீட். ஒவ்வொரு அழகியுமே அவ்வளோ அழகு தான். மழை எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே இல்லை அப்படின்னா எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, கொஞ்சம் வருத்தம் இருக்கும். என்னடா அது மழையே இல்லையே, மழை வந்து இன்னும் அடினியம் வந்து இன்னும் நல்லா இருப்பாங்க. என்னென்னா பூ வரவு கொஞ்சம் குறைவாங்க. இது பாருங்களேன், இன்றைக்கி காமிக்க போகிற எல்லாமே ஐ ட்ரீட்டு தாங்க. வாங்க அப்படியே அந்த ஐ ட்ரீட் ரசிங்க. வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவாரஸ்யத்தில் கொண்டு போகுதுப்பா. ஆக்சுவலி நான் வந்து இந்த வீடியோ இன்றைக்கி பண்ணணுன்னே வரல. ஐயோ என்ன இப்போ கடவுள் 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 அழகியே அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு தான் எனக்கு இதெல்லாம் பார்த்தா தோணுது. பாருங்கப்பா, எதை பார்ப்பேன் எதை விடுவேன்னு எனக்கே தெரில. நிறைய சீட்ஸ் வந்து இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணேன். 2-3 வீடியோவை போட்டுடலாமா, வேறு லெவல் அழகிப்பா. டக்குன்னு சேஞ்ச் பண்ணலாம். ஒரு செகண்ட் மிஸ் பண்ணால் கூட இந்த வீடியோவை என்னடா மிஸ் பண்ணிட்டோமே இந்த பூவை நினைக்கிற மாதிரி பண்ணிடலாம். மொத்தமாலாம் நீங்கள் நிறைய பார்த்தது தான். இங்கே பாருங்கள் இந்த அழகியை பாருங்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள், வேறு லெவல் பியூட்டி. மதர் நானும் பிரித்து தான்ப்பா வைக்கிறேன். இந்த அழகி அந்த அழகி, நானும் அழகி ரெட்டில் இவங்க ஒரு பியூட்டி. வேறு லெவல் போ. அன்னியும் இன்னும் கலெக்ட் பண்ணுறீங்களா சிஸ்டர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஆமாம், வர கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்படின்னா புதுசு கலர் வர நம்மக்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒரு அடினியம் லவ்வராக அது வந்து கலெக்ட் பண்ண தானப்பா சொல்லுது. அப்பா இது என்னப்பா அது போல் அழகு. 2 மினிட்ஸ் போனாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் நடந்தாலும் பரவாயில்ல. என்ன பண்ணுவோன்னா பிரிச்சுருவோம் தங்கங்களா. இது வந்து சிங்கிள் பெட்டலுக்கு. ஓகே, சூப்பரான நம்மளோட வேன் ஃபெட்னா என்னது, நம்மளோட டைமண்ட் ரிங். ஓகே, சிங்கிள் பெட்டல் பியூட்டி. இப்படிலாம் டைமண்ட் ரிங் இருக்கும். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், ஐயோ டைமண்ட் ரிங் ஃபோட்டோஸே இல்லைப்பா காணாமே, சேமில் கிரேண்டி தான் என்னது அப்படிம்பேன். இங்கே பாருங்கள். ஓகே, சிங்கிள் பெட்டல் பியூட்டியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம மல்டிபிள் சுவாசிகம் சிங்கிள் பெட்டல் நம்ம டைமண்ட் ரிங்லேயே பாருங்கள், இதில் அந்த கோடே காணாம். அதே கொத்தில் தான் இந்த பக்கம் பார்த்தா இவ்வளோ அழகாக கோடு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மல்டிபிள் பெட்டல் அப்படி காமிச்சிருவோம். 2 வீடியோவை பிரிச்சிடலாம். இது ஒரு பியூட்டிஃபுல் அக்கிரா. அப்புறம் நம்மளோட ஜூலே, சூப்பரான ஜூலே, சாம அழகி அழகியே ஏன் அழகியே தீயே, செம்மையாக இருக்குது. ஒரு ஃபன் vlog பண்ணலாம். நான் அப்புறம் லாஸ்ட்டு சண்டே போட்டேன் இல்லையா, அந்த காஸ்டியூமல் போட்டுட்டு என்னென்ன அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுறேன். பொறுமை என் தங்கங்களுக்கு அவ்வளோ பொறுமை. அடிமையே நான் உனக்கு அடிமை தான். இங்கே பாருங்கள் என்னென்னவோ தோணுது போங்க. இங்கே பாருங்கள் இந்த சிங்கிள் பெட்டல். அடடா, நெக்ஸ்ட் இவங்க ஒரு அழகி. என்ன கலர் சேஞ்சிங் தெரியுமா, இது வந்து பெல் மாதிரி இருக்கக்கூடிய எல்லோலே வந்து மினிங்க. இப்படி இல்லாமல் ஸ்டெக் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம், என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, எங்கெல்லாம் அடினியோ சேல் இல்லை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறியோ தூக்கிடுறியே அப்படிம்பாங்க. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. அடுத்து இந்த அழகியை பாருங்கள், இது வந்து பழைய பூ பட் சூப்பராக இருக்குது பாருங்கள். இவங்க ஒரு சூப்பர் சுவாசிகம் தான், பட் இது வந்து இது கிடையாது, மிஸ் இந்தியா கிடையாது. பெட்டல் ஷேப் பார்த்தாலே தெரியும், அது நல்லா ரவுண்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுங்க பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான ஒரு அழகி. வா பிங்க் பியோனி சூப்பராக இருக்க. இது ஒரு பியூட்டிஃபுல் சிங்கிள் பெட்டல் அழகி. இங்கே பாருங்கள். இவங்க அடுத்து ஐயோ கிறிஸ்பம் ஹைப்ரிட், வேறு லெவல். லீஃபும் சூப்பர், இதுவும் சூப்பரில். வா அடுத்து இவங்க செம்ம. அச்சுச்சோ இது பாருங்கள், இந்த பியூட்டியை பாருங்கள். ஐயோ ஸோ ஸ்வீட். இதுவும் கலர் சேஞ்சிங் தான், எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது. என்ன எப்படி நீ விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இந்த ஒரு அழகி. நான் உன்னை விடலடா செல்லம், வீடியோ எடுத்துட்டேன். ஐயோ இது ஒரு ஸோ ஸ்வீட்டுங்க. வெயில் அதிகமாக இது பார்த்திங்கன்னா நல்லா ஒயிட்டாக வந்தது. 2-3 வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி பிங்க்கு ஓரமாக இப்படி வருது. இதில் தான் அந்த சீட் பாட் வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. ஐயோ எனக்கு அந்த சீட் பாட்ஸ் எல்லாம் என்னென்ன கலரில் வரப்போகுது, என்னென்ன ஹைப்ரிடாக நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு அது ஒரு சுவாரஸ்யம். ஒரு பக்கம் இவ்வளோ சீட் பாட் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஹேய் அடாடாடா, இங்கே பாருங்கள், அது ஒரு 4 இருந்ததில்ல, 4 இங்கே வந்ததில்ல, இங்கே ஒரு இது இப்போ தான் வச்சுருக்காங்க. இவங்க நல்ல சீடு வைப்பாங்க போலையே. கிரேட் அழகியே. அடுத்த அழகி பாருங்க. அப்பா சிஸ்டர் 2 கண்ணு பத்தாது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க என் தங்கங்கள். ஆமாம் எனக்கே அப்படி தான் இருக்குது. பட் என்னென்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட கிஃப்ட்டு ஷேர் பண்ணாங்கன்னு சொன்னல என்னடா, அவங்க தான் சொன்னாங்க, சோஃபி ரியலி ஐ எம் ஹாப்பி.
சிங்கிள் பெட்டலில் இந்த கிறிஸ்பம் ஹைப்ரிட் எப்படி இருக்காங்க, நிறைய பேருக்கு நான் இது வந்து கிராஃப்டட் பிளான்ட் கொடுத்தேன். இது என்னோடய பியூட்டிஃபுல் மதர் பிளான்ட்டு. வா கிறிஸ்பம்னாலே யூஸ்வலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பூ வரும், குட்டி குட்டியாக இருக்கும், லீஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொரு கிறிஸ்பமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வாட் பியூட்டி, அழகில் மயங்கிட்டு உட்கார வச்சிரும் போல். ஆக்சுவலி இதில் இன்னொரு பிளான்ட் இருந்தது. இது ஆக்சுவலி இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அதான் கொஞ்சம் டவுட் வருது. ஏன்னா இது அப்பப்போ கொஞ்சம் மாறி போக்கும், பட் லீஃப் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா நீலக்கான்லேயே வந்து பார்த்திங்கன்னா மினி என்னோடய அடுத்த எக்ஸைட்மெண்ட் என்னென்னா, என் தங்கம் வீட்டில் நீலக்கான் மொட்டு வச்சுருக்குது, அது பூ பூக்கிறது தான் என்னோடய அடுத்த ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட். நான் வந்து எதிர்பார்த்துட்ருக்க ஒன்று. வாவ், இது ஒரு சிங்கிள் பெட்டல் சூப்பர். இந்த ஒரு ஐயோ அழகி சுவாசிக்கம். என்னடா லைட்டாக காமிச்சிட்ருக்கா, டார்க்காக நான் காமிடா அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு அழகி எப்படி இருக்குங்க, டார்க்காக வேறு லெவல். இங்கே பார்த்தீங்களா, நானும் சிங்கிள் பெட்டல் கேட்டகரியில் தான் வருவேன் அப்படின்னு இப்படி நம்மளோட ஒயிட் சுவாசிக்கம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது ஒரு இதுப்பா, இது ஒரு சிங்கிள் பெட்டல் தான், பியூட்டிஃபுல். அகெயின் இதுக்கு வரலாம், நான் மிஸ் பண்ணியிருப்பேன் நிறைய வந்து சிங்கிள் பெட்டல் நினைக்கிறேன், எனக்கு காமிக்காமல் பார்க்கலாம். இன்றைக்கி இருக்கிறத இன்றைக்கி நான் காமிச்சிட்றேன். இது மொட்டும் அழகு, பூவும் அழகு. ஐ திங்க் இது நான் ஏதோ ஒரு இதில் எடுத்தேன்னு நினைக்கிறேன், எனக்கே மறந்து போச்சு எப்போ இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி. அந்த இதெல்லாம் நம்மளோட சிக்னேச்சர் பிளான்ட்டாக நம்ம வைக்கிறது தான். சம்டைம்ஸ் தங்கங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சிஸ்டர் சேலுக்கு இதெல்லாம் கொடுங்க சிஸ்டர், என்ன ப்ரைஸ்னாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானே பைத்தியம் பிடிச்சி போய்ப்பேன். என்ன பண்ணுறேன், இருக்கிறதையே ஒரு 10-15 கூட இந்த மாதிரி பெரிய பெரிய பிளான்ஸ் வைக்கிறேன். அது மேபி இந்த அடினியமில் அடிக்ட் ஆனதுனாலயா என்ன ரீசன் எனக்கே புரிஞ்சிக்க முடியல. புடவைங்கள்லாம் என்ன கலர் இருந்தாலும் திரும்ப அது வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். இது நம்மளோட மிஸ் இண்டியா சுவாசிக்கம். ஏன் இது என்னால் கொடுக்க முடியலன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை வாங்குறதுக்கு நான் தேடுற நேரங்கள் இருக்குது பாருங்களேன், அது வந்து விலை மதிப்பற்றுதுப்பா. பட் ஸ்ட்ரிக்ட்லி என்ன பண்ணிடுவேன்னா, என்னோட தேடல், என்னோட கலெக்ஷன், என்னோட இது பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு இது ஒதுக்கிடுவேன் நேரம். அது மூலிமா எனக்கு வர்றது தான் இதெல்லாமேன்னு வச்சுக்கோங்களேன். வாவ் சூப்பர் இல்லை இது. இது ஒரு பியூட்டிஃபுல் கிறிஸ்பம். இதாக தான் என் ஃப்ரெண்ட் அந்த இது எனக்கு கொடுத்தாங்கல்ல கிஃப்ட், அவங்க சொன்னாங்க உங்களுக்கு அதை கிஃப்ட் பண்ணதை நினச்சி எனக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்கிறேன். உங்கள் மூலிமா எத்தனை பேர் அந்த அழகாக ரசிக்கிறாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குனாங்க. அப்போ தான் நான் நினச்சேன் ஆமாம்ல அப்படின்னு எனக்கே ரொம்ப இன்னும் வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. இதுவும் சிங்கிள் பெட்டல் நம்மளோட சீட் க்ரோன் சுவாசிக்கம். பார்த்திங்களா, கொஞ்சம் அப்படியே இலை இதில் ட்விஸ்ட் ஆகி வந்திருக்கு. இது ஒரு சீட் க்ரோன் சுவாசிக்கம் தான், இது ஒரு சீட் க்ரோன் சுவாசிக்கம் தான். எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வா தூக்குடா அந்த செல்லத்தை, உள்ளுக்குள்ள ஒரு வேன் ஃபெட் இருக்காங்க, பெரிய பிளான்ட்டுன்னு நினைக்கிறேன், இருங்க தூக்கலாம். போடு அப்படிங்கிற மாதிரியான ஒன்று தான். எனக்கே தெரியல நான் எத்தனை வாங்கி வச்சேன்னு எனக்கே தெரியல, இப்போ தான் லேபிள் பார்க்குறேன். அப்புறமா பூத்தோனை தான் இது பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மொத்தமாக அதெல்லாம் வச்சுருந்தேன்னா வெரி குட், போய் அதோடு சேர்த்துடலாம். எஸ், இப்போ இவங்கெல்லாம் கூட்டமாக இந்த இடத்துல இது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் யூனிக் வெரைட்டிஸ் ரெயின்லியில் எப்படி மொத்தமாக 10-15 கூட்டமாக பார்க்குறோம், அதே மாதிரி இவங்களெல்லாம் வச்சு பார்க்கணுன்னு ஒரு ஆசை இப்போ வந்திருக்குது. அந்த வகையில் இது, அப்புறம் இந்த செல்லத்தை விட்டுட்டேனே, இவங்க இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு 4 என்னமோ தான் கிடச்சிருக்காங்க பெரிய மதர் பிளான்ட்டு. ஆக்சுவலி இந்த ஸ்டார் குவைட் டிஃப்ரெண்ட்டுப்பா. இதுவுமே ஒரு சிங்கிள் பெட்டல் பியூட்டி தான். ஸோ இந்த வீடியோவில் காமிக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லேபிள் போடுறோம்ல, ஆக்சுவலி இந்த லேபிளை வந்து என்ன பண்ணணும்னா, லேபிள் இந்த மாதிரி இருக்கிற தங்கங்களுக்கு சொல்கிறேன், லேபிளை வந்து நீங்கள் எடுத்து மேலே தூக்கி போட்டுடணும். இருங்க வரேன், இந்த மாதிரி போட்டுடணும். லேபிளே இதில் இல்லை, வெறும் கயிறு மட்டும்தான் இருக்குது. பட் எனிவே பூ வந்து கரெக்டாக காமிச்சு கொடுத்துருச்சுன்னு வைங்களேன். இது ரொம்ப அதிகமாகிடுச்சு, ஐயோ எல்லா இதுவும் காமிக்க முடியாதோ. இந்தமாதிரி இன்னும் ஒரு 2 ஸ்டார் ரங் இருக்குது, அந்த பக்கம் தோட்டத்தில் வச்சுருக்கேன் அதை. ஸோ இவங்க எல்லாமே இப்போ என்ன இதுக்காக இதில் சிஸ்டர் டெம்ப்ட் பண்ணுறீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மெசேஜஸ். இதுக்கு பேர் டெம்ப்ட் பண்ணுறது கிடையாது. ஒரு பாடத்தை ஒரு 10 தடவை கேட்டால் நம்மளுக்கு எப்படி பதியுது, அதே மாதிரி தான் இப்போ ஸ்டார் ரங் மேபி அந்த வீடியோ யாராவது பார்க்காம இருப்பாங்க, இந்த வீடியோ வந்துக்கலாம் உங்களுக்கு பதியும், ஒரு அடினியமில் பார்க்கலாம். வேறு எங்கே உங்களுக்கு கிடைக்குதோ நீங்கள் வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டு மதர் பிளான்ட்டு இப்படி தான் இவ்வளோ பெருசெல்லாம் வருது, இப்படி இருக்குன்றது ஒன்று. இதை காமிக்கிற இடத்துல நம்ம இருக்கோம்ல, அதை நினச்சி வந்து நான் சந்தோஷப்படுவேன். திரும்ப இந்த டெம்ப்ட் பண்ணுறீங்க சிஸ்டர், ஆனால் சேல் கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லலாம். பட் இதை ஃபைண்ட் அவுட் பண்ணால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், இதை ஃபைண்ட் அவுட் பண்ண அதுக்கான நேரம் நான் எவ்வளோ ஒதுக்கியிருப்பேன். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் இதை அழகெல்லாம் ரசிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு இதை கிராஃப்ட் பண்ணி, ஏன்னா சயான் வந்து கிராஃப்ட் ரெடி ஆகிறதுக்கான சயான் நிறையவே வந்தது. இதிலே நான் இந்த பக்கம்லாம் கட் பண்ணி எப்படியும் உங்களுக்கு இப்போ ஒரு 100-150 பிளான்ஸ் வந்து ரெடியாக தான் இருக்குது ஸ்டார் ரங். ஆனால் சேல் பண்ணுற அளவுக்கு ரெடியாக இல்லை. அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். February அல்லது மார்ச்சில் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி வந்து கூட்டமாக பிரிச்சுட்ருக்கேன்ப்பா.
மயில் பாருங்கள் கத்துறது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லீப்பிங் பியூட்டி அழகு. நம்ம தங்கங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, சிங்கிள் பெட்டலில் எதெல்லாம் இன்னும் நான் விட்டுருந்துருப்பேன், யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா நான் சேலுங்கிறத தாண்டி என் மக்களுக்கு நான் வந்து சில அடிநியம் பற்றின தகவல்களை கொடுக்குறேன். அதில் அவங்களுக்கு புரிதல் நிறைய இருக்குது. எனக்கே தெரியாத சில விஷயங்கள் நான் கேட்கும்போது உங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ரொம்ப என்ன ஊக்குவிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. அதனால் இந்த வீடியோட அசைன்மெண்ட்னா என்ன, நம்மளுக்குள்ள ஒரு டிஸ்கஷன், அவ்வளவே தான். நம்ம விட்டு போனால் ஏதாவது ஒரு சிங்கிள் பெட்டல்ஸ் வந்து உங்களுக்கு தோணுதுன்னா எனக்கு நீங்கள் கீழே இந்த சிங்கிள் பெட்டல்லாம் இருக்குது சிஸ்டர் விட்டுட்டிங்களே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அதாவது நேம்டு இது நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நேம் இல்லாத நிறைய வந்து மனசுக்குள்ளே இருக்கும், அதை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் வீட்டில். பியூட்டிஃபுல் ஒன் இது பாருங்கள். இது என்னோடய மதர் பிளான்ட் தான் ஆக்சுவலி. இது சேலுக்கெல்லாம் இந்த சிங்கிள் பெட்டல் இதை விட்டுட்டேன். அப்புறம் இங்கே இவங்கள விட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய சுவாசம் இருக்குல்ல, படா சைஸ், அது இது மாதிரி நிறைய இருக்குது. அது அந்த தோட்டம் போனால் தான் நான் எடுக்க முடியும் தங்கங்களா. ஓகே, இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹாப்பி சண்டே. முடிஞ்சால் நான் அடுக்கோட வீடியோ எடுத்து போடுறேன், ஏன்னா ஃபோன் ரொம்ப சூடாகிடுச்சு தான். சாரி. ஹாப்பி கார்டனிங்.